Taste the Daily. தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை ஏழை பணக்காரர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் புரட்சித் தலைவியால் தொடங்கப்பட்டதுதான் பொங்கல் பரிசு திட்டம். 2016ஆம் ஆண்டு அரிசி, கரும்பு துண்டு, சர்க்கரையுடன் 100 ரூபாய் பணமும் சேர்த்து தாய் வீட்டு பொங்கல் சீர் போல குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் வழங்கி மகிழ்ந்தார் புரட்சித் தலைவி அம்மா. அதுதான் தாய் உள்ளம். அந்த திட்டம் படிப்படியாக மெருகேறி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2500 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பும் தந்தார் முன்னாள் முதல்வர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆனால் 2021ஆம் ஆண்டு பொங்கலுக்கு 2500 ரூபாயெல்லாம் பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று வீர வசனம் பேசினார் ஸ்டாலின். இப்போது எங்கே போனது அந்த வாய்? பெண்களுக்கு உரிமை தொகையையே தகுதி பார்த்து கொடுக்கும் கொடூர முகம் கொண்ட ஸ்டாலின் அன்றைக்கு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு பொங்கல் பரிசுக்கு 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி கேட்டார் என்று பொங்கி தள்ளுகிறார்கள் பொதுமக்கள். கடந்த ஆண்டுகளிலும் இதே நேரம் பொங்கலுக்கு கரும்பு கொடுக்காமல் மக்கள் வயிற்றிலும் கரும்பு விவசாயிகள் வயிற்றிலும் அடித்தார் ஸ்டாலின். அப்போதும் மக்கள் பக்கம் நின்ற எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக கரும்பு கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் போராட்டத்தை அறிவிப்போம் என்று எச்சரித்தார். பயந்து போன ஸ்டாலின் கரும்பை கொள்முதல் செய்ய உத்தரவிட்டார். மக்களுக்கு கரும்பும் கிடைத்தது. ஆட்சிக்கு வந்ததில் இருந்து ஆணவத்தின் உச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது திமுக. ரேஷன் கடைகளில் நாம் விலையில்லாமல் கொடுக்கும் பச்சரிசி, மானிய விலை சர்க்கரை, 30 ரூபாய் மதிப்புள்ள கரும்பு என்று வெறும் 50 ரூபாயில் ஒட்டுமொத்த பொங்கல் தொகுப்பையுமே முடித்துவிட்டது திமுக. 2022இல் ஒழுகிய வெள்ளம் கொடுக்கும்போது அதில் நெய் சேர்த்து கொடுத்ததற்கு திமுகவின் ஐடி விங் ஊப்பிக்கள் நெய்யெல்லாம் கொடுத்தாரு எங்க முதல்வர் என்று எழுதி தள்ளியவர்கள் எல்லாம் இன்று எங்கே போனார்கள்? ஏன் ரொக்கம் இல்லை என்று கேட்டால் உடனே மத்திய அரசு எங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று காரணத்தை தூக்கி கொண்டு வருகிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை கை காட்டிவிட்டு வருடத்திற்கு லட்சம் கோடி கடனையும் வாங்கிவிட்டு என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம்? மத்திய அரசோடு திரைமறைவில் கைகோர்த்து கொண்டு வெளியே சண்டை போடுவது போல பாவலா காட்டிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை இப்படி வஞ்சிப்பதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்தாரா முதலமைச்சர் ஸ்டாலின்? பல ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த பொங்கல் ரொக்க பரிசை கொடுக்கவில்லை என்றால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தமிழர் திருநாளை எவ்வாறு கொண்டாட முடியும்? தமிழர்களின் திருநாளை திராவிட மாடல் என்று மார்தட்டி கொள்ளும் திமுக புறக்கணிக்கலாமா? அது வேற வாயி, இது வேற வாயி என்று வடிவேலு காமெடி கணக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் தமிழர் திருநாளில் தமிழர்களை ஏமாற்றிவிட்டார் என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள் தமிழக மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.